போர்டும் காணும், ஒன்றும் காணும். எந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்குன்னு கூட தெரில. கூகுள் மேப் வாழ்க, கூகுள் மேப் வாழ்க. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இந்த ரைடை கண்டினியூ பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ எனக்கு செம்மையாக தூக்கம் வருது. இது என்ன டோல்? இது எந்த ஊர்லேருந்து வர்றது? திண்டுக்கல் அந்த ரூட் வருதா தெரியலையே. மேப் எந்த ரூட் வருதுன்னே தெரில. ஏதோ ஒரு மேப் அப்படியே போட்டு விட்டேன், அது பாட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குது உளுந்தூர்பேட்டைக்கு. என்ன டோல்னே தெரில. அது போர்டும் காணும், ஒன்றும் காணும். எந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்குன்னு கூட தெரில. ஆனால் இந்த ரைடில் வந்து 48 ஹவர்ஸ் ரைடில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி நேஷ்னல் ஹைவேல ஓட்டியாச்சு, ஸ்டேட் ஹைவேல ஓட்டியாச்சு, எல்லா சைடும் ஓட்டியாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவுட்டர் ரிங் ரோட்டில் ஓட்ட போகிறேன், சென்னை அவுட்டர் ரிங் ரோட்டில். இதில் வந்து இந்த இது அவார்டு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்டுக்கு அவார்டு பார்த்திங்கன்னா சென்னை டு அந்த ஊர் டு சென்னை. ஸோ போயிட்டு ரிட்டன் வந்தேன்ல, ரிட்டன் எந்த இடத்துல முடித்தோன்னா அந்த இடம் வரைக்கும் கொடுப்பாங்க. இதில் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கெல்லாமோ போயிருக்கேனே, இது எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல 3400 கிலோமீட்டர் ஓட்டணும். இன்னும் ஓட்டி முடிக்கல. இன்னும் 1100 கிலோமீட்டர் ஓட்டணும். ஓட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னமோ ஒரு புதுசாக ஒரு ரூட்டில் போயிட்டுருக்குங்க. மேப்பு எங்கே போகுதுன்னு தெரில மேப்பு. சரி, 2 வீலர் மோடில் போட்டால் தான் எங்கெங்கேயோ சுற்றி கூப்பிட்டு வருதுன்னு சொல்லிட்டு 4 வீலர் மோடில் போட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எங்கெங்கெல்லாம் போகுது. திருச்சியை தாண்டி இப்போ நான் முன்னாடி போயின்னு இருக்கேன். நம்ம NH38 அந்த சைடு ரைட் சைடில் இருக்குது. ஆனால் இந்த மேப் இப்படியே போகுது. சரி, நான் மேப்பு போன போக்கிலே அப்படியே போயின்னு இருக்கேன். இன்னும் ஒரு 2.7 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் வந்து எப்படி போய் எங்கே கனெக்ட் ஆக போகுதுன்னு தெரில. இந்த ரோடு ஃபுல்லாகவே பேட்ச் ஒர்க்குங்க. அப்படியே டடக்குன்னு ஆடிக்கினே போகுது வண்டி. ஏம்மா எப்பா, ஒரு வழியாக அங்கே போராடி இங்கே போராடி ஒரு வழியாக NH38 கூப்பிட்டுட்டாருங்க கூகுள் மேப்பு. கூகுள் மேப் வாழ்க, கூகுள் மேப் வாழ்க. அவ்வளோதான், நம்ம ஏரியா மேப்பு, நம்ம ஏரியா ரூட் வந்துடுச்சு. இனிமேல் வந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டு தான். அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் 2 ரூட்டு பிரிஞ்சு நான் போக போகிறேன். அவுட்டர் ரிங் ரோடை வந்து 2 ரவுண்ட் அடிக்க போகிறேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் ஈஸியாக வந்து 140 மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே போக முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஒரு 100 km/h ஒரு 300 km ஈஸியாக கவர் பண்ணலாம். அதில் ஒரு 3 ஹவர்ஸ் வண்டி ஓட்டினா போதும். அதில் அந்த ரோடு கண்டிப்பாக 3 ஹவர்ஸ் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது காலையில் விடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவேன், நேராக குடியாத்தம் ஏன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குடியாத்தத்தில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து குடியாத்தத்தில் அங்கே ஒரு சிக்கன் பிரியாணி கடை உண்டு. அந்த கடையிலேருந்து பிரியாணி எனக்கு பார்சல் வாங்க சொல்லியிருக்கேன். அதனால் காலையில் அந்த குடியாத்தம் பிளானுக்கு வந்து 6 ஹவர்ஸ் டைம் அதுக்கு கரெக்டாக ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே பக்காவாக பிளானில் தான் இருக்குது. பட் ஆனால் நான் போட்ட பிளான் ஒன்று, நடந்தது எல்லாமே வேறு கம்ப்ளீட்டாக வேறு. அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக போட்ட பிளான் தான் இதெல்லாம். அதனால் இந்த பிளான் படியே ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒன்று, இதுக்கப்புறம் எனக்குன்ற ரெஸ்ட்டு சுத்தமாக கிடையாது. இப்போ இங்கே உளுந்தூர்பேட்டை கிட்ட போன உடனே என்ன பண்ணணும், இந்த செயின் அட்ஜஸ்ட் பண்ணணும். செயின் மறுபடியும் பயங்கர லூஸ் ஆகிடுச்சு. செயின் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லூப் அடிச்சிடணும். லூப் அந்த பாட்டிலில் கொஞ்சம் தான் இருக்கும். அந்த லூப்பை ஃபுல்லாக அடித்து காலி பண்ணுற வேண்டி தான். காலி பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் போயிட்டு புது லூப் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம KTM Pro XPயில் அவங்களும் ஒரு மோட்டர் லூப் ஒன்று கொடுத்தாங்க. அதையும் அடித்து காலி பண்ண வேண்டி தான். சரி, ஓகே, நான் போயிட்டு இப்போ செயின் அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்னும் எவ்வளோ கிலோமீட்ரு? 126 கிலோமீட்டரா? ஓகே, டன். இங்கே பாருங்கள், டோல்கேட் வந்தாலே குயிக் ஷிஃப்டர் யாராவது தான். அது எப்படி தான் அதுக்கும் டோல்கேட்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். டோல்கேட்டில் அந்த பூமர் போடுறாங்களே, அது மாதிரி நம்ம டிஸ்பிளேயில் ஒரு கோடு வந்து சேர்ந்துருவார் அவர். குயிக் ஷிஃப்டர் எரர். அது குயிக் ஷிஃப்டருக்கு வேறு வேலையே இல்லை. நான் அந்த குயிக் ஷிஃப்டர்லாம் ரெடியே பண்ண சொல்கிறது இல்லை. எத்தனை வாட்டி பண்ணாலும் அது ப்ராப்ளம் இருக்குது. அதை கழட்டி போட்டால் அது வேஸ்ட்டு. யூஸ் ஆகிற டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ரைட், டோல் பிளாஸா வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், டக்குன்னு செயினை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு செயின் அட்ஜஸ்ட். சார் எந்த சைடு சார்? இண்டிகேட்டர் இல்லையா சார் வண்டியில்? ஏன் சார் ஏதோ கன்ஃபியூஷனில் போகிறார் அவர். செயின் அட்ஜஸ்ட் மறுபடியும் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிறாரு. பாவம், அவரே கன்ஃபியூஸில் இருக்கார் போல்.
செயின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செயின் லூப் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா அடுத்தது வந்து மேப் டெஸ்டினேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்துட்டு நாளைக்கு வந்து இதுக்கு போக முடியாது. குடியாத்தம் சொன்னேன்ல, குடியாத்தம் வந்து ப்ரோக்ராம் கேன்சல். ஏன்னா குடியாத்தத்தில் வந்து பிரியாணி வந்து 12 o'clock தான் ரெடி ஆகுமா. 12 o'clock தான் கை கிடைக்குமா. எனக்கு 1 o'clock 48 hours ரைட் டைம் முடியுது. அதனால் வந்து நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. இப்போ செயின் தாங்க டைட் வைக்கணும். பரிதாப நிலைமையில் இருக்குங்க. செயின் தொங்கி போய் கிடக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதா? டிஸ்கோ டான்ஸர் ஒன்றுமே இல்லை, செயினில் ஃபுல்லாக இறங்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபேவரட் டோல் உளுந்தூர்பேட்டை டோலுக்கு வந்தாச்சு. பட் ஆனால் ஸ்டாப் போடுறதுக்கான டைம் இல்லை நமக்கு. நான் இப்போ எதுக்கு இப்போ உளுந்தூர்பேட்டை கிட்ட வந்தேன்னா, இப்போ வந்து அடுத்தது வந்து விழுப்புரம் டோல் இருக்குல்ல, அந்த டோலுக்கு முன்னாடி ஒரு யூட்டர்னை போட்டு அங்கேருந்து நான் நேராக ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் திருச்சி வரைக்கும் போக போகிறேன். திருச்சி அவுட்ரோட டோல் இருக்குல்ல, அந்த டோல் வரைக்கும் போக போகிறேன். அந்த டோலுக்கு போயிட்டு அங்கேருந்து யூட்டர்ன் பண்ணி டேரெக்டாக வீடு தாங்க. கரெக்டாக மேப்போட கேல்குலேஷன் கிலோமீட்டர் பார்த்தேன். அவுட்டர் ரிங் ரோட ஒரு டச் அடித்தோன்னா 3500 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அவுட்டர் ரிங் ரோடு டச் அடிப்பேனா இல்லையான்னு இப்போ தெரில. பட் ஆனால் திருச்சி வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வர சொல்ல தான் அதை பற்றி டிசைட் பண்ணணும். டைம் எப்படி இருக்குது, ஏன்னா 1 o'clock கூட கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். 1 o'clock 9 minutes தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்வைப் பண்ணது கார்டு. நான் வந்து போடுறதா இருந்தால் 1 o'clock அந்த 9 minutesலாம் விட்ருங்க, 1 o'clock முடிச்சு விட்ருணும். நம்ம வந்து அந்த டைமில் பெட்ரோல் பங்க் இல்லாமல் போன வாட்டி எப்படி சர்ன்னு போனோன்னே கார்டை கொடுத்து போட்டோம்ல, அந்த மாதிரி போட்டுருணும். அப்போ தான் வந்து சேஃபாக இருக்கும். என்னது இது, என்னமோ ஒரு மிஷினரிக்கு போகிற அந்த இது மாதிரி இருக்குது பாருங்கள், வால்வ்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரைடில் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 900 kilometer ஓட்ட போகிற டைமில் என்னாச்சுன்னா, செயின் வந்து 100 வந்துட்டு இருந்தேன். செயின் வந்து பின்னாடி ஸ்ப்ராக்கெட்லேருந்து கலந்து கீழே விழுந்துச்சுங்க. இப்போ தான் உட்காந்து டூல்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லாக மாட்டி முடித்தேன். இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இந்த ரைடை கண்டினியூ பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக திருச்சிக்கிட்ட இருக்கேன். இப்போ திருச்சியிலேருந்து என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரைட்டாக அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் போயிட்டு அந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் மட்டும் ஓட்ட முடியுதான்னு பார்க்கணும். ஏன்னா இதுக்கு மேலே மேற்கொண்டு இன்னும் போயிட்டு அதுக்கப்புறம் செயின் இருந்துச்சுன்னா வண்டியை டோயிங்கில் தான் போட்டு விட்ற மாதிரி ஆகிடும். இல்லை செயின் ஸ்ப்ராக்கெட் புதுசு போட்டு எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். பார்ப்போம், இன்னும் லாஸ்ட்டு 12 hours இருக்குது. 900 kilometer ஓட்டணும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ செயினை வந்து மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ செயின் வந்து இது 3வது டைம் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி வந்து கம்ப்ளீட்டாக கலந்துச்சு. சரி, இப்போ வந்து அப்படியே டுவர்ட்ஸ் சென்னை சைடில் போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அட்லீஸ்ட்டு 3300 கம்ப்ளீட் பண்ண முடியுதான்ட்டு. மறுபடியும் இன்னும் ஒரு வாட்டி செயின் கலந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. இந்த ரைடை வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது. இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே டோட்டல் லாஸ் தான். பெட்ரோல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா கிட்ட பெட்ரோல் போட்டாச்சு. ஓ மை காட். இப்போ அந்த கேஷ் போனது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. 48 hours கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டியிருக்கா, அது ஒன்று தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைங்க, யூட்டர்ன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு யூட்டர்ன் வச்சுட்டு கிளம்பலாம். லாஸ்ட் மினிட்ல வந்து செம்ம கடுப்பேற்றிச்சிங்க செயின். சே, அழகா அப்படியே இப்போ போல் 90-9500 அப்படியே போயிட்டே இருந்தேன். டப்புன்னு கலந்துச்சு செயின் லூஸாக இருக்குன்ட்டு 2 வாட்டி டைட் வச்சேன். அது என்னடான்னா, டைட் வச்சதும் மறுபடியும் லூஸ் ஆகி அப்படியே கலந்துட்டுருக்கு. இப்போ ஏதோ ஓரளவுக்கு மறுபடியும் போட்டு வச்சுட்டு இப்போ ஒரு 80 அந்த ரேஞ்சில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். அந்த அவுட்டர் ரிங் ரோடு வரைக்கும் அப்படியே 80-100 இப்படி ஓட்டிட்டு அங்கே போன அப்புறம் ஸ்பீடு எடுத்து பார்க்கணும் கலர் தான் இல்லையான்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 3300 இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ, என்ன பெரிய பெரிய போராட்டமாகி போச்சுங்க. ஷே, செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிருந்தேன்னா இந்நேரத்துக்கு அழகாக அடிச்சிருக்கலாம். ஸ்டார்டிங் நான் கிளம்புனதுலேருந்தே சொதப்பல் தான் இந்த ட்ரிப்பு. இந்த ரெக்கார்டு அது ஸ்டார்டிங்லேருந்தே நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக போய் கடைசியில் எல்லாமே சொதப்பலாகி போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர இக்கட்டான நிலமையில் போயிட்டுருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. இன்னொரு 75 kilometerல சென்னை அவுட்டர் ரிங் ரோடு வந்துடும். பட் ஆனால் இப்போ எனக்கு செம்மையாக தூக்கம் வருது. அதுக்கு வந்து அந்த இஞ்சி முறப்பா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு பாக்கெட் இப்போ தான் வாங்கினேன். அதை சாப்பிட்டேன்னா அதை சாப்பிட்டு முடிச்சுக்கும் மறுபடியும் தூக்கம் வருது. இஞ்சி முறப்பா 2-3 பாக்கெட் வாங்கியிருக்கலாம் போல்.
அந்த இஞ்சி மரப்பா உடனே கரைஞ்சிருதுங்க இப்போ வாங்கின பேக்கெட்டு. நான் ஃபஸ்ட்டு வாங்கின இஞ்சி மரப்பாவது கொஞ்சம் நேரம் இருந்தது. யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கிட்டே ஃபோன் பேசிட்டு போனாவது தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். பாட்டு கேட்டால் கண்டிப்பாக தூங்கிடுவேன். என் ஃபோனில் இருக்க பாட்டுலாம் எல்லாம் பயங்கரமான பாட்டு, இளையராஜா பாட்டு. அப்படியே போட்ட உடனே ஸ்வைன்னு தூக்கம் வந்துடும். நல்லா ஃபாஸ்ட்டு பீட்டு சாங் எதுவுமே இல்லை. அது இன்னொரு ஃபோல்டர் வச்சுருந்தேன், அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி வைக்கணும். எப்பா யாராவது ஃபோன் பேசுங்கப்பா, யாரும் ஃபோன் பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1.25 மணி நேரம் மேக்ஸு நம்ம அவுட்டர் ரிங் ரோடு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு அவுட்டர் ரிங் ரோடு போன அப்புறம் அப்படியே ஒரு எனர்ஜி பூஸ்ட் வந்துடும்னு நினைக்கிறேன் உடம்புக்குள்ளே. ஏன்னா அதுதான் லாஸ்ட்டு ட்ராக்கு நமக்கு. அந்த இதில் அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்து நம்ம 600 கிலோமீட்டர் ஓட்டணும். அது வந்து அப் அண்ட் டவுன் ஒரு ஸ்ட்ரெச் வந்து 120 நினைக்கிறேன். 110 120 வரும். நம்ம வந்து 5 ரவுண்டு அடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்துடலாம். நம்ம 3300 கிலோமீட்டர் தாண்டிட்டோமா இல்லையான்ட்டு. அதுக்குள்ளே இந்த தூக்கம் என்னை சாவடிச்சு எடுத்துருவோன்னு நினைக்கிறேன். அட்லாஸ்ட் பரனூர் டோலும் வந்தாச்சுங்க. நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ண சொல்ல இதுதான் 2வது டோலாக இருந்தது. இப்போ ஃபினிஷிங்கில் வந்து இவர் வந்து ஒரு படி முன்னாடி போயிட்டார். செயின் மட்டும் பிரச்சனை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அட்டி பட்டையை கிளப்பிருக்கலாம். என்ன பண்ணுறது, செயின் மட்டும் மக்கார் பண்ணிட்டார். அப்படியே போயினே இருக்கேன், டபக்குன்னு அப்படியே கலந்து உட்காந்துருமா செயின் தரையில். நானும் என்னோட ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் போக மாட்டேது. அப்புறம் பார்த்தா கரன்னு ஒரு சவுண்டு கொடுத்தாரு. ரைட்டு கிளச்சை பிடிச்சிட்டு அப்படியே இண்டிகேட்டர் போட்டு ஓரம் கட்டிட்டேன். ஆனால் பின்னாடியே 2 லாரி வந்தது. அது கலந்த உடனே டக்கான்னு கை தூக்கிட்டேன். Step 1, wake up early, gonna rise with the sun. Step 2, get some good, some food in you. Step 3, think real hard about what you wanna be. Step 4, everybody just do your thing. Wake up, today's gonna be a good day. 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 ஓல்டன் ஸ்பீடு பிரேக்கர் அம்மாடி. இதாங்க மீஞ்சூர் டோல்கேட். ஸோ அந்த சைடு போனோன்னா ஒரு 2-3 கிலோமீட்டரில் இந்த ரோடோட எண்டு வந்துடும். நம்ம இதிலே யூட்டர்ன் பண்ணி ஒரு 5-6 வாட்டி ஓட்ட போகிறோம். இங்கேருந்து நம்ம கிலோமீட்டர் கணக்கு பண்ணுறோம். இப்போ கரெக்டாக எவ்வளோ ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த கிலோமீட்ரு? 2901 801. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3000 கிலோமீட்டர் ஓட போகுது. 3000 டன். இன்னொரு 300 கிலோமீட்டர் தான். 3 hours 5 minutes இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் போட்டு இந்த 300 ஓட்டிட்டோன்னா ஓகே. ரெக்கார்ட் பிரேக்கு எப்படியாவது போராடுவோங்க, விடமாட்டாங்க. அவ்வளோ லேஸில் இதை விட்றதா இல்லை. எவ்வளோ தடங்கள்ங்க செயினுக்கு. 3 வாட்டி தடங்கள் ஆகி பெரிய போராட்டம். எத்தனை மழை, எத்தனை வாட்டி காற்று, சும்மா சொயின்னு காற்று அடிச்சுட்டே இருந்தது. இங்கே கூட காற்று அடிக்குது, ஆனால் நான் ஃபுல்லாக குனிச்சிட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். சரி பார்ப்போம், இன்னொரு 300 கிலோமீட்டர் தானே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காடை போட்டு வேலையை முடிப்போம். ஓகே, நம்ம ரைடோட லாஸ்ட் ஃபியூல் மூவ் அவுட் ஆச்சு. நம்மளுக்கு இந்த அவுட்டர் ரிங் ரோட்லேயே வந்து இது இருக்குது, ஹெச்பி இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, கார்டும் வச்சுருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டணுன்னா இன்னும் ஒரு 275 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும். எவ்வளோ நேரத்தில்? 2.25 மணி நேரத்தில். இந்த ரோட்டில் ஓட்ட முடியாதுன்றீங்களா? செம்ம ரோடு இது. ஆனால் இப்போது ஓவர் டிராஃபிக் இருக்குங்க இந்த ரோடு. எதனால் இவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சின்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 வந்து நம்ம ஓட்டின கிலோமீட்டர் 3337 கிலோமீட்டர். ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 86 km/h. இது வந்து ஆவரேஜ் ரைடு டைமோட ஸ்பீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபியூல் கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 26.1 km/L. 15 பில்லு இருக்குங்க. நான் வீட்டில் போயிட்டு அந்த 15 பில்லு டோட்டல் போட்டு எத்தனை லிட்டர் பெட்ரோலாக இருக்குது இந்த கிலோமீட்டருக்கு நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி வண்டி ஓட்டின டைம் பார்த்தீங்கன்னா 38 hours 43 minutes வண்டி ஓட்டியிருக்கேன். அது ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்டார்ட்டில் இருக்குல்ல, அதுவும் இந்த டைம் கவுண்ட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வண்டி ஸ்டார்ட்டில் இருக்குது, இது கவுண்ட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல. மற்றபடி அவ்வளோதாங்க. அப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க ரைடை. 48 hours ரைடு. இதில் வந்து எத்தனாவது பில்லு? 15th பில் தாங்க லாஸ்ட்டு. இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் 15th பில். ஓகே, அதே மாதிரி வண்டியோட செயின் கம்ப்ளீட்டாக அவுட்டு, 0. ஒன்றுமே இல்லை செயினில். எப்படி தொங்கிட்டு இருக்குது தெரியுதா?
இந்த செயினை வச்சு தான் லாஸ்ட்டாக வந்து 1000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 900 கிலோமீட்டர். இங்கே பாருங்கள் எப்படி தொங்கிட்டு கிடக்கு செயின். விட்டால் சைட்லேயே வெளியே வந்துடும். உண்மை இல்லை செயினில். ஸ்ப்ராக்கெட்டு ஊசி மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ப்ராக்கெட் வந்து ஊசி மாதிரி இருக்குது. இதை வச்சுட்டே 900 கிலோமீட்டரு ஒரு வழியாக மழையிலையும் அதுலேயும் காற்றுலையும் அடித்து தள்ளிட்டு ஒரு வழியாக ஓட்டியாச்சுங்க. அதெல்லாம் இப்போ போயிட்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா 3337 கிலோமீட்டர். நம்மளோட ஸ்பீடாமீட்டரில் காட்டுற கிலோமீட்டர் வந்து இதுதான். ஆனால் வந்து அவங்க சொல்கிற ஸ்டார்வாவில் வந்து 3260 சம்திங் தான் காட்டுது. அதனால் அதை பற்றி நம்ம எதுவுமே வருத்தப்பட தேவையில்லை. அவங்க ஏற்றுக்கினாங்கன்னா ஏற்றுக்கிட்டோம், இல்லைனா நம்ம எழுதி கொடுக்க போகிறது ஸ்பீடாமீட்டரோட கிலோமீட்டர் தான் எழுதி கொடுப்போம். அவங்க அந்த ஆப்போட லிங்க் இது எல்லாமே கேட்பாங்க. மேபி அதில் எடுத்தாலும் எடுத்துப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஆப்பில் உள்ளது தான் எடுத்தாங்க. டைம் வந்து நம்ம கார்டு ஸ்வைப் பண்ணி எடுக்கிறோம்ல, இந்த பில் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு பில்லோட ஸ்டார்ட் டைமும் லாஸ்ட் பில்லோட எண்டு டைமும் எடுத்துப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நேராக வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதாங்க வேலை. எனக்கு தெரிஞ்சு அந்த மற்ற இந்த ப்ரூஃப் எல்லாம் எழுதுவோம்ல, அதில் எழுதி சைன்லாம் வாங்க வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வேணால் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பை. ஆனால் லாஸ்ட் மினிட்ல இந்த சென்னை அவுட்டர் ரிங் ரோடு தாங்க காப்பாற்றிச்சு. சரியான பேஸில் மெயின்டைன் பண்ணோம். 120 1 ஹவருக்கு அழகாக 102 105 கிலோமீட்டர்ஸு ஈஸியாக மெயின்டைன் ஆச்சு ஸ்பீடு. என்ன ஒன்று, இப்போ முன்ன மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு கிடையாதுங்க. மொத்தம் 67 ஏதோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு மீஞ்சூர் டு வண்டலூர். பட் ஆனால் வந்து ஏகப்பட்ட வண்டி போகுதுங்க. சரியான டிராஃபிக் தான். பட் ஆனால் டூ வீலர் வந்து ரொம்ப ஈஸி. டக்கு 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 டக்குன்னு உள்ளே பூந்து போயிட்டே இருக்கலாம். நான் இந்த லாஸ்ட் டைமில் வந்து ரொம்ப ப்ரெஷர் ரைடுனால தான் வந்து நான் விலாகே அதிகமாக பண்ணலை. இந்த வீடியோவை வந்து நான் எப்படி தான் எடிட் பண்ணி போட போகிறேன்னு தெரில. எப்படியும் 2 இல்லை 3 பார்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எடிட் பண்ண சொல்ல தான் தெரியும் 2 பார்ட்டாக போட்டுடலாமா இல்லை 3 பார்ட்டாக போடலாமான்ட்டு. ஆனால் செயினை இந்த சம்பவம் தாங்க செம்ம. ஒரு லாரி, இங்கே ஒரு லாரி இருக்குது, அங்கே ஒரு லாரி போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 2 லாரியும் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. 2 லாரிக்கு நடுவில் அப்படி உள்ளே நான் ஒரு 80ல் அப்படி போனேன். நல்லா ஒரு பஸ்ஸு போகிற கேப் இருக்கும். அந்த கேப்பில் அப்படி உள்ளே போகிறேன், 80ல் போகிறேன், செயினை வந்துடுச்சு. ஆக்சிலேட்டர் மட்டும் ரேஸ் ஆகுது. ஆடா பாவத்தை அப்படின்ட்டு டக்குன்னு கை தூக்கணுன்னே லாரிக்காரன் சடன் பிரேக் அடித்தான். அந்த ஏர் சவுண்டு வரும்ல, புஷ்ஷுன்ட்டு 2 லாரிக்காரன்னு அடித்தாங்க பிரேக்கு. ஆனால் நான் ஸ்லோவாக ஓவர்டேக் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும். பட் ஆனால் நான் வந்து அந்த ஹைவேல வந்து 80 90ல் அப்படி கிராஸ் பண்ணேன். அப்படியே கலந்தது செயின். ஆனால் செயின் கலந்து எதுவும் ஸ்டக் ஆகலை, கலந்து அழகாக தொங்கிடுச்சு. சரி, நான் மீதியை வீட்டில் போய் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா?